ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 2 மாதம் முடிந்து 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய 3வது மாதம் மார்ச் மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத டெய்லியும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கா அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலனாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மார்ச் மாதம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நவக்கிரகங்கள் மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதனோட அடிப்படையில் இப்போ நாம் இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறோம். கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் மார்ச்சில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடவுள்கிட்ட நீங்கள் கண்ணீர் விட்டு நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ கண்டிப்பாக நடந்து தீரும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ மொத்தமாக இந்த வீடியோ கடகராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு மார்ச் மாதம் வரப்போகுது. இதில் அஷ்டமஸ்தானத்துலேயும் பாக்கியஸ்தானத்துலேயும் 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமையுது. ஸோ இந்த 3 கிரகங்களுடைய கூட்டணியே உங்களுக்கு பயங்கரமாக இருக்க போகுது. ஆக்சுவலி கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச்சில் இருக்குது. கிரக மாற்றங்கள் எப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. சுக்கிர பகவான் வக்ரமாக போகிறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு. அதுக்கப்புறம் மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரகநிலைகள் வருவது, கிரக மாற்றங்கள் ஏற்படுவது, இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க. இனிமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுக்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக நீங்களே செய்வது நன்மை தரும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கண் பார்வையில் உங்கள் கையில் செய்யுங்க.
அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் இருக்குது. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியது இருக்குது. அதற்கேற்ற பலனும் கிடைக்கிறது கண்டிப்பாக உறுதியாக உண்டு. நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். ஸோ தொழிலில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாக திறமையானது பழிச்சிடும். எதிர்ப்புகள் மேக்சிமம் உங்களுக்கு குறையும். அதனால் காரிய தடையெல்லாம் உங்களுக்கு அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது மட்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அப்புறம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன் தான் இந்த மார்ச்சில் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டமான நாட்கள் என்று இந்த மார்ச்சில் வரக்கூடிய நாட்களை சொல்லலாம். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென குழப்பங்கள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவாங்க. அதே சமயம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மெயினாக நீங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். அப்புறம் அக்கம் பக்கத்தானரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். ஸோ சில்லறை சண்டை ஏற்படாமல் இருக்க நீங்கள் அமைதியாக போகணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச்சில் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அடுத்தோரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே எல்லா வேலையும் கவனிப்பது நன்மை தரும். அப்போ தான் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். இல்லைனா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது, நஷ்டம்தான் உங்களுக்கு ஏற்படும். இது பெண்கள் கடகராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம்லாம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம்லாம் கூட ஈஸியாக வந்து சேரும். செயல் திறமையானது அதிகரிக்கும். அந்த செயல் திறமை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும். அப்போ தான் நண்பர்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் வெயிட் பண்ணுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்க செய்யும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படணும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கல்வியில் இன்ட்ரெஸ்ட் ஆனது அதிகரிக்கும். திறமையானது வெளிப்படும். ஸோ திறமை வெளிப்படுவதற்கேற்ப செயல்படணும். அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி வெற்றியானது அடைய முடியும். ஸோ மாணவர்கள் இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு புனர்பூசம் பிறந்தவங்க. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரவு உங்கள் நட்சத்திரத்துக்கு திருப்தி தரும். அப்புறம் பூசமில் பிறந்தவங்க. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தடை தாமதம்லாம் கொஞ்சம் ஏற்படும். வீண் அலைச்சல் உண்டாகும். இதெல்லாம் தவிர்ப்பதற்கு எதிலும் கூடுதல் கவனம் தேவை என்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு மார்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆயுள் இல்லம் பிறந்தவங்க. இதில் பிறந்தவங்க மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலை உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படி சூழ்நிலை வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஸோ கவனமாக இருக்கணும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். ஸோ ஓரளவு உங்களுக்கு நன்மை இருக்குது. இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க.
மார்ச் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும், தடைகள் நீங்கும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு ஞாயிறு, வியாழன், வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு 26, 27, 28. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 19, 20, 21. ஸோ முழுமையாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் அதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.